Hi everyone, இன்னைக்கு நம்ம ratio and proportionல part 2 பார்க்க போறோம். நேத்து 10 sums பார்த்த மாதிரி இன்னைக்கு 10 sums பார்க்க போறோம். இந்த T20 சீரிஸ்ல எல்லா டாபிக்கும் கவர் பண்ண போறோம். எல்லா டாபிக்லயும் 20 problems பார்க்க போறோம். சோ ஒவ்வொரு டாபிக்கும் ரெண்டு classes போகுது. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல easy level problem பார்க்க போறோம். செகண்ட் கிளாஸ்ல moderate level problems பார்க்க போறோம். சோ இந்த செஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் for both prelims as well as mains. Because application problems தான் வந்துட்டு plays a vital role in mains. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா prelims-லயும் it plays a vital role அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த செஷன் வந்துட்டு வாட்ச் பண்ணுங்க, எல்லா செஷன்ஸும் பாருங்க, எல்லா டாபிக்ஸும் பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அப்ராக்சிமேட்லி ஒரு 15 டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டாபிக்ஸ்லையும் 20 sums அப்படின்னு வச்சா கிட்டத்தட்ட ஒரு 300 questions கிட்ட பார்க்க போகிறோம். ஸோ இதை தாண்டி ஏதாச்சும் வேறு மாடலில் வரப்போதா அப்படின்னு கேட்டால் டவுட் தான். ஸோ மேக்ஸிமம் கொஷின்ஸ் இதிலே கவர் ஆயிரும். ஸோ பாருங்கள். தென் நம்ம டாக் அண்ட் மார்க் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இப்போவே மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தென் நம்ம டாக் அண்ட் மார்க் டெலிகிராம் குரூப்பில் இதுவரை நீங்கள் ஆட் ஆகலை அப்படின்னா ஆட் ஆகிக்கோங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் சப்ஸ்கிரைப் டு அன்அகாடமி ப்ளஸ். தி பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் வந்துட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேட்சஸ் வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க 17th மார்ச்லேருந்து. ரியல் டைம் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்க போது, டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ஸ் இருக்க போது, அண்ட் வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைனில் கூட வாட்ச் பண்ணிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது. தென் ஆக்சிலரேட்டர் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஐ கிளர்க்காக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க 17th மார்ச்லேருந்து தான் அதுவும். தென் சிஇடிக்கான ஒரு பேட்சும் வருது. அண்ட் எஸ்பிஐ பிஓக்கு ஒரு பேட்ச் இருக்குது, ஐபிபிஎஸ் பிஓக்கு ஒரு பேட்ச் இருக்குது. அண்ட் எஸ்பிஐ எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாமே 17th மார்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க. தென் அன்அகாடமிக் காம்பேட் எக்ஸாம் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எவ்ரி சண்டே 10 AM நடக்குது. 1 hour டெஸ்ட். இது ஸ்பீட் ப்ராக்டிஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் லெவல் எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாடரேட் லெவலில் தான் இருக்குது. லைக் மெயின்ஸ் மாதிரி லெவல்லையும் இடையில கொஷின்ஸ் வருது. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்துட்டு ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது மூலியமாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. அண்ட் நம்ம நரேசர் கோட் யூஸ் பண்ணி இதில் நீங்கள் என்ரோல் பண்ணி எக்ஸாம் எழுதிக்கோங்க. அண்ட் இதான் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 month-க்கு 1300லேருந்து ஸ்டார்ட் ஆகி 2 years வரை உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதில் கூட நம்ம டாக் அண்ட் மார்க் கோட் அல்லது நம்ம நரேசர் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்துட்டு எடுத்துக்க முடியும். அண்ட் இஃப் யூ வாண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா நம்ம நரேசர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க வந்துட்டு உங்களுக்கு கிளியராக டீட்டெயில் சொல்லுவாங்க. அண்ட் நம்ம டாக் அண்ட் மார்க் ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி 10% வரை உங்களால் டிஸ்கவுண்ட் எடுத்துக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். டுடேஸ் ஃபர்ஸ்ட் சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, the sum of the squares between 3 numbers is 5000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 3 numbers இருக்குது. அந்த 3 நம்பர்ஸையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட வேல்யூ 5000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேஷியோ பிட்வீன் தி ஃபர்ஸ்ட் 2 நம்பர் வந்துட்டு 3:4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பர் வந்துட்டு 4:5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3யும் கம்பைன் பண்ணி ஒரு ரேஷியோ நம்ம கொண்டு வரணும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூவும் சேமாக தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே இதை போட்டுடலாம், அப்படியே கம்பைன் பண்ணி எழுதிடலாம். இதுதான் அந்த 3 நம்பர்ஸ்க்கு இடையில் இருக்க ரேஷியோவாக இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம், இந்த நம்பர் இங்கே போட்டு மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் இந்த நம்பர் இங்கே போட்டு மல்டிப்ளை பண்ணணும். இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சர் தான் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்ல. இங்கே ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த 4 எல்லாம் கேன்சல் ஆகிருக்கும்ல. கேன்சல் ஆகி இப்போ மல்டிப்ளை பண்ணி போட்டிங்க அப்படின்னா 3, 4, 5 தானே வரும். அதனால தான் அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம், இந்த ரெண்டு வேல்யூ சேமாக இருந்தா அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ இதை 3x, 4x அண்ட் 5x அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 9x², 4x² அண்ட் 16x² அண்ட் 25x² அப்படின்னு வரும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 5000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா என்ன வரும், இங்கே ஒரு 25, இங்கே ஒரு 25, ஸோ 50. 50x² இஸ் ஈக்குவல் டு 5000. ஸோ x² இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், 10 இருக்கும். இவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஃபர்ஸ்ட் அண்ட் த தேர்ட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் த தேர்ட் நம்பருக்கு இடையில் இருக்க டிஃப்ரென்ஸ் இஸ் 2x. ஸோ எக்ஸோட வேல்யூ 10, ஸோ 2xோட வேல்யூ 20. ஸோ த ஆன்சர் இஸ் A 20.
ஓகே, அடுத்த சம் போலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 2 candles of same height are lighted at the same time. The first is consumed in 6 hours and second in 4 hours. Assuming that each candle burns at a constant rate, in how many hours after being lighted the ratio between the first and the second candles become 2:1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் வந்துட்டு அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேண்டில், இங்கே செகண்ட் கேண்டில். எவ்வளோ டைம் கன்சியூம் பண்ணியிருக்கா? 6 hours கன்சியூம் பண்ணியிருக்கு, இங்கே 4 hours கன்சியூம் பண்ணியிருக்கு. ஸோ ஒர்க் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ்வலாக டைம் அண்ட் ஒர்க் கான்செப்டில் என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு டோட்டல் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அசியூம் பண்ணுவோம். அந்த டோட்டல் ஒர்க் என்னவாக இருக்கும்? 6க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்து வர ஆன்சராக இருக்கும். ஸோ 6க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வேல்யூவாக இருக்கும்? 12 இருக்கும். ஸோ ஒர்க் கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணுவோம்? டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டைம்னு போடுவோம். ஸோ 12/6 is 2, 12/4 is 3. ஸோ ஒர்க் கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இந்த டோட்டல் ஒர்க்ன்றது என்னது? இந்த சம்மை பொறுத்தவரை ஹைட் ஆஃப் த கேண்டில். இது என்ன இண்டிகேட் பண்ணுது? 1 hourல 2 ஹைட் வந்துட்டு ரெடியூஸ் ஆயிருக்க போகுது, மெல்ட் ஆயிருக்க போகுது. இங்கே 1 hourல 3 ஹைட் வந்துட்டு மெல்ட் ஆயிருக்க போகுது. இந்த 6ன்றது எதை இண்டிகேட் பண்ணுது? 6 ஹார்ஸில் டோட்டல் கேண்டிலும் மெல்ட் ஆயிருக்க போகுது. இப்போ இனிஷியலாக அப்போ ஃபஸ்ட்டு கேண்டிலில் செகண்ட் கேண்டிலில் எவ்வளோ ஹைட் இருந்திருக்கும்? இனிஷியலாக 12. ஏன்னா ரெண்டுமே சேம் ஹைட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஆஃப்டர் 1 hour ஃபர்ஸ்ட் கேண்டிலில் 2 centimeter மெல்ட் ஆயிருக்க போகுது. ஸோ 10. செகண்ட் கேண்டிலில் 3 centimeter மெல்ட் ஆயிருக்க போகுது. அப்போ 9. என்ன கேட்குறாங்க அவங்க? 2:1 அப்படின்ற ரேஷியோவில் வந்திருக்கணும். இங்கே 2 பார்ட்ஸ் இருக்கணும், இங்கே 1 பார்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 2:1 கிடையாது. ஓகே, ஆஃப்டர் செகண்ட் ஹார் இன்னொரு 2 இங்கே மெல்ட் ஆயிருக்கும். அப்போ இங்கே 8. இங்கே 3 மெல்ட் ஆயிருக்கும். அப்போ இங்கே 6. இப்போ என்ன ரேஷியோ வருது? 4:3 அப்படின்ற ரேஷியோ வருது. ஓகே, ஆஃப்டர் 3 ஹார் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அகெயின் ஒரு 2 மெல்ட் ஆகி 6ன்னு இருக்கும். இங்கே 3 மெல்ட் ஆகி 3ன்னு இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2:1 அப்படின்ற ரேஷியோ வந்தாச்சு. அப்போ ஆஃப்டர் ஹவு மெனி ஹார்ஸ் வந்துட்டு இந்த 2:1ன்ற ரேஷியோ வந்திருக்கு? ஆஃப்டர் 3 hours. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 3 hours. ஓகே, அடுத்த சம் போகலாம். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? An employer reduces the number of his employees in the ratio 7:4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இனிஷியலாக 7 இனிஷியல் இது, இப்போ ரெடியூஸ் பண்ணது கீழே போட்டுக்கலாம். ரெடியூஸ் பண்ணது கீழே. ஓகே, இனிஷியலாக வந்துட்டு 7x அப்படின்ற வேல்யூவில் இருந்திருக்காங்க. தென் இப்போ எவ்வளோ ஆகிட்டாங்க? 4x அப்படின்ற வேல்யூக்கு ஆகிட்டாங்க. தென் என்ன சொல்லியிருக்காங்க? இன்க்ரீசஸ் தியர் வேஜஸ் இந்த ரேஷியோ. இனிஷியலாக 3y அப்படின்ற ரேஞ்சில் வந்துட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, 5y அப்படின்ற ரேஞ்சில் சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டேட் வெதர் ஹிஸ் பில் ஆஃப் டோட்டல் வேஜஸ் இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ் அண்ட் இன் வாட் ரேஷியோ அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ ஒரு ரேஷியோவில் எம்ப்ளாயீஸ் இருந்திருக்காங்க, ஒரு ரேஷியோவில் வேஜஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ரேஷியோவில் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, ஒரு ரேஷியோவில் வேஜஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டலாக கன்சாலிடேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த எம்ப்ளாயருக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டாக லாஸா, அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா, அப்படி ஆகி இருந்தது அப்படின்னா என்ன ரேஷியோவில் ஆகியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 7 பேர் இப்போ நம்ம நார்மலாக வச்சுக்கலாம், மொத்தம் 7 பேருன்னு வச்சுக்கலாம். இங்கே 3 ரூபா கொடுத்துருக்காங்க, இங்கே 5 ரூபா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். சும்மா 7 பேருக்கு 3 ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்தம் எவ்வளோ கொடுத்துருப்பாரு? அவர் 21 ரூபா கொடுத்துருப்பாரு. இப்போ ஃபைனலாக அவர் ரெடியூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணார்ல, அந்த வேல்யூ 4 பேருக்கு 5 ரூபா கொடுத்துருக்காரு. அப்போ 20 ரூபா. ஸோ என்ன ஆயிருக்கு? அவருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு, அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டிக்ரீசஸ் இன் என்ன ரேஷியோவில்? 21:20 அப்படின்ற ரேஷியோவில். ஸோ த ஆன்சர் இஸ் பி, டிக்ரீசஸ் 21:20 ரேஷியோ. ஓகே, அடுத்த ப்ராப்ளம் போகலாம். Two alloys contain platinum and gold in the ratio of 1:2 and 1:3 respectively. A third alloy is formed by mixing alloys 1 and alloy 2 in the ratio of 3:4.
ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் கோல்டு இன் த மிக்சர். ஃபர்ஸ்ட் இருக்கிறது பிளாட்டினம், செகண்ட் இருக்கிறது கோல்டு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் பிளாட்டினம் வந்துட்டு எவ்வளோ இருக்க போகுது, 1/3 பார்ட்ஸ். பட் இதில் எவ்வளோ எடுக்க போகிறோம், 3 பார்ட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ இன்ட்டு 3 அப்படின்னு போடுவோம். ப்ளஸ் இதில் பார்த்தோம் அப்படின்னா 1/4, இதில் எவ்வளோ பார்ட்ஸ் எடுக்க போகிறோம், 4 பார்ட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ இன்ட்டு 4. இது பிளாட்டினம் இஸ்டு கோல்டு போட்டோம் அப்படின்னா இங்கே 2/3 எவ்வளோ பார்ட்ஸ் எடுக்க போகிறோம், 3 பார்ட்ஸ் எடுக்க போகிறோம். ப்ளஸ் அங்கே 3/4 எவ்வளோ பார்ட்ஸ் எடுக்க போகிறோம், 4 பார்ட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ இங்கே 3 கேன்சல் ஆகிடும், 4 கேன்சல் ஆகிடும். இதே மாதிரி இந்த சைடும். அப்போ இங்கே பார்த்தோன்னா 1 + 1 is 2 is 2 + 3 is 5. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் ஆஃப் கோல்டு இந்த மிக்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோல்டுன்றது இந்த வேல்யூ தான் கோல்டு. ஸோ 5/7 × 100. ஸோ 500 divided by 7 அப்படின்னு வரும். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 7 7s are 49, பேலன்ஸ் 1, 1 7 is 7, ரிமைனிங் வந்துட்டு 3 இருக்கும். டிவைடட் பை 7ன்றது ஃப்ராக்ஷனில் வரும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 71 3/7%. ஸோ த ஆப்ஷன் இஸ் ஆன்சர் டி. ஓகே, அடுத்த சம் போகலாம். இங்கே கொடுத்துருக்காங்க, 1 year ago the ratio between the Rahul salary and Rohit salary is 4:5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 year ago, 1 year ago. இங்கே ராகுல் போட்டுக்கலாம், இங்கே ரோஹித் போட்டுக்கலாம். 4x and இங்கே 5x. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, the ratio between the individual salary of the last year and current year is. இது லாஸ்ட் இயரோட சேலரி, இது கரண்ட் இயரோட சேலரி. இது எதுக்கு, ராகுலுக்கு. ஃபர்ஸ்ட் ராகுல் பற்றி தானே சொல்லியிருக்காங்க. ஸோ ராகுலோட லாஸ்ட் இயர் சேலரி வந்துட்டு 2 பார்ட்ஸ், கரண்ட் இயரில் இருக்கிறது 3 பார்ட்ஸ். இது வந்துட்டு ரோஹித்தோடது. ரோஹித்தோட லாஸ்ட் இயர் சேலரி 3 பார்ட்ஸ், கரண்ட் இயர் சேலரி 4 பார்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், 1 year ago அப்படின்னும் போது லாஸ்ட் இயர் சேலரி 4x ராகுலுக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போ அந்த 2 பார்ட்ஸ் வந்துட்டு எதுக்கு ஈக்குவல், 4xக்கு ஈக்குவல். ஸோ 1 பார்ட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும், 2xஆக இருக்கும். இங்கே வந்துட்டு இப்போ கரண்ட்டில் இருக்க சேலரி 3 பார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 பார்ட்டோட வேல்யூ 2x அப்படின்னும் போது 3 பார்ட்டோட வேல்யூ இஸ் 6x. அதே மாதிரி தான் இந்த 5x எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த 3 பார்ட்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 3 பார்ட்ஸோட வேல்யூ வந்துட்டு 5x அப்படின்னும் போது ஒரு பார்ட்டோட வேல்யூ 5/3x. நமக்கு வேணுன்றது 5 பார்ட்டோட வேல்யூ. ஸோ இன்ட்டு 5 அப்படின்னு போட்டோன்னா 25/3x அப்படின்னு வரும். இஃப் த டோட்டல் கரண்ட் சேலரி ஆஃப் ராகுல் அண்ட் ரோஹித் இஸ் 4300 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 6x + 25/3x = 4300 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே 18 அப்படின்னு வரும், 18/3 அப்படின்னு வரும். ஆட் பண்ணோம் அப்படின்னா 43/3x = 4300. ஸோ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 100 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 300 அப்படின்னு சொல்லி வரும். நமக்கு என்ன கொஷனில் கேட்டிருக்காங்க, கரண்ட் சேலரி ஆஃப் ராகுல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 300, 6xோட வேல்யூ வந்துட்டு 1800. ஸோ ஆப்ஷன் பி 1800 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஷின் போகலாம். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 180 sweets are divided among friends A, B, C and D, in which B and C are brothers, also such that sweets divided between A and B, okay, A, B, C, D போட்டுக்கலாம். A, Bக்கு 2:3ல டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. B, Cக்கு 2:5 and C, Dக்கு 3:4. இப்போ ஃபைனல் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும், இந்த நம்பர் இங்கே போடுவோம், இந்த நம்பரை இந்த சைடு ரைட்டில் ஃபுல்லாக போடணும், இந்த லாஸ்ட் இருக்க நம்பரை இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்பேஸ்லலாம் போட்டுருவோம். இங்கே 5 இருக்கா, ஸோ இங்கே 5 போடணும். ஸோ இங்கே ஏதாச்சும் கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். 3 3 3
3 வேறு ஏதாச்சும் கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கா? இல்லை. ஸோ மல்டிப்ளை பண்ணி அப்படியே போட்டுடணும். இப்போ ஃபைனல் ரேஷியோ கிடச்சிருச்சு. அண்ட் என்ன கேட்குறாங்க இப்போது, வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஸ்வீட்ஸ் ரிசீவ்டு பை பிரதர்ஸ் டுகெதர். பிரதர்ஸ் யார்? பிஎன்சி. ஸோ பிஎன்சி அப்படின்னும் போது 21 பார்ட்ஸ் நமக்கு வேணும். என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க? 180 ஸ்வீட்ஸ் டோட்டலாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 180 எவ்வளோ பார்ட்ஸ் டோட்டலாக? 41, 45. டோட்டலாக 45 பார்ட்ஸ் வந்துட்டு 180 அப்படின்னும் போது நமக்கு வேணுன்றது 21 பார்ட்ஸ். ஸோ 9 டேபிளை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 20 வரும், இங்கே 5 வரும். அகெயின் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 4 வரும். ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 84. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் பி 84. ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். என்ன கொடுத்துருக்காங்க? the ratio of income of A and B is 2:3. Sum of the expenditure is 8,000 and the amount of savings of A is equal to the amount of expenditure of B. What is the ratio of sum of income to their sum of savings அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏவை மட்டும் கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஏவோட இன்கம் என்ன ரேஷியோவில் இருக்குது? 2x அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. இன்கம் ப்ளஸ் சேவிங்ஸ் தான் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கும். ஓகே, நமக்கு வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் இருக்க வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதிலிருந்தே போகலாம். எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பியை வந்துட்டு நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் பி அப்படின்னே வச்சுக்கலாம். ப்ளஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 8,000 கிடைக்குது. இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏயை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இன்கம் ஆஃப் ஏ மைனஸ் சேவிங்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு எழுதலாமா? ஸோ இந்த சேவிங்ஸ் ஆஃப் ஏக்கு தான் இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன? சேவிங்ஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு தி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இதுக்கு பதிலாக எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பி அப்படின்னு போடலாம். இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பி இருக்குது. ஸோ மைனஸ் ப்ளஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ இன்கம் ஆஃப் ஏ வந்துட்டு 8,000 இருக்க போகுது. இன்கம் ஆஃப் ஏயோட வேல்யூ வந்துட்டு 8,000. ஸோ 2xோட வேல்யூ வந்துட்டு 8,000 இருக்க போகுது. அப்போ எக்ஸோட வேல்யூ 4,000. நமக்கு வேணுன்றது 5xோட வேல்யூ. ரேஷியோ ஆஃப் த சம் ஆஃப் த இன்கம் கேட்டிருக்காங்க. ஸோ 5xோட வேல்யூ என்னது? 20,000. 20k டிவைடட் பை சம் ஆஃப் சேவிங்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ சேவிங்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? டோட்டல் இன்கம் மைனஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் போட்டால் சம் ஆஃப் த சேவிங்ஸ் கிடச்சிருமா? ஸோ 20kன்றது சம் ஆஃப் தி இன்கம் மைனஸ் சம் ஆஃப் தி எக்ஸ்பெண்டிச்சர் அவங்களே கொடுத்துட்டாங்க 8k. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோன்னா 12k அப்படின்னு வரும். இதை கேன்சல் பண்ணால் அவங்க கேட்குற ரேஷியோ கிடச்சிட போகுது. ஸோ 4 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 4s are 20, 3 4s are 12. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 5:3. ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 150 kg of alloy containing copper and zinc in the ratio of 3:2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்துட்டு 150 kg 3:2ல ஸ்ப்ளிட் பண்ணோன்னா என்ன வரும்? 90:60 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்கே காப்பர், இங்கே ஜிங்க். இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ண அப்படின்னு தெரியுதுங்களா? 150 அப்படின்றது வந்துட்டு டோட்டல் 5 பார்ட்ஸ். நமக்கு வேணுன்றது 3 பார்ட்ஸ். நான் இப்போ காப்பர் மட்டும் கண்டுபிடிக்கிறேன். 3 பார்ட்ஸ் அப்படின்னா இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 90 வருமா? இதே மாதிரி ஜிங்க்குக்கு 2 பார்ட்ஸ் அப்படின்னு போட்டு கண்டுபிடிச்சோன்னா 30 × 2 is 60. இப்படி தான் கண்டுபிடிச்சிருக்கேன். தென் என்ன சொல்கிறாங்க? மிக்சட் வித் x kg of alloy containing copper and zinc in the ratio of 2:3 அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் 2x 3x அப்படின்னு எடுத்துக்கிறேன். If the overall alloy should contain copper between 45% to 55%, what can be the minimum value of x அப்படின்னு கேட்குறாங்க. x kg அப்படின்றது என்னது? டோட்டல் வேல்யூ தான் x kg இருக்க போகுது. அப்போ 5x தான் x kg இருக்க போகுது. அவங்க கேட்குறது இந்த 5xோட வேல்யூ கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம காப்பரோட பர்சன்டேஜ் 45 வச்சு கண்டுபிடிக்கலாம். தென் காப்பரோட பர்சன்டேஜ் 55 வச்சு கண்டுபிடிக்கலாம். எந்த வேல்யூவில் வந்துட்டு மினிமமாக இருக்கோ அதுதான் அவங்க கேட்குற ஆன்சராக இருக்க போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 90 + 2x டிவைடட் பை 60 + 3x. இது காப்பரோட வேல்யூ, இது ஜிங்கோட வேல்யூ.
which is equal to இப்போ காப்பர் 45% அப்படின்னு வச்சோன்னா ஜிங்க் வந்துட்டு 55% இருக்கும். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 9 வரும், இங்கே 11 வரும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 990 plus 22x which is equal to 540 plus 27x. இதை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 450 அப்படின்னு வரும். இது இந்த சைட் போச்சு அப்படின்னா 5x. ஓகே, 5xோட வேல்யூ தான் நமக்கு வேணும். 5xோட வேல்யூ கிடைச்சாச்சு 450. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காப்பரோட வேல்யூவை 55 அப்படின்னு வச்சுக்கலாம். ஜிங்கோட வேல்யூ அப்போ 45 அப்படின்னு இருக்கும். இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 11 வருவாங்க, இங்கே 9 வருவாங்க. இப்போ நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 810 plus 18x which is equal to 660 plus 33x. இப்போ இது இந்த சைடு வந்தது அப்படின்னா 15x equal to இது இந்த சைடு வரும்போது சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 150 அப்படின்னு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 10 அப்படின்னு வரும். நமக்கு வேணுன்றது 5xோட வேல்யூ. 5xோட வேல்யூ வந்துட்டு 50 அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டில் எது மினிமமாக இருக்குது? 50 தான் மினிமமாக இருக்குது. ஸோ மினிமம் வேல்யூ தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ மினிமம் வேல்யூ என்னது? 50 kg. ஓகே, அடுத்த ப்ராப்ளம் போகலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3 different liquids which have 10% water, 20% water and x% of water are mixed in the quantity of their 2:3:4 ratio respectively. If 12% of water is present in final mixture, calculate the value of x அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபைனலாக டோட்டலில் வந்துட்டு 100 லிட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் 12 லிட்டர்ஸ் வந்துட்டு வாட்டராக இருந்திருக்கு. கரெக்டாக? ஓகே, அதே மாதிரி நம்ம இந்த சைடு அதை ஈக்குவேட் பண்ணும்போது டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ இருக்குது? 9 பார்ட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பார்ட்ஸ் வந்துட்டு வாட்டர் இருக்குது அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். டோட்டல் பார்ட்ஸ் 9, அதில் எவ்வளோ பார்ட்ஸ் வாட்டர் அதை நம்ம மேலே கேல்குலேட் பண்ணலாம். ஃபைனல் அதே மாதிரி தான் போட்டிருக்கோம். 100 லிட்டர்ஸ் இருக்குது டோட்டலாக அப்படின்னா அதில் 12 லிட்டர்ஸ் வந்துட்டு வாட்டர் இருக்குது. இப்போ வாட்டர் மட்டும் கேல்குலேட் பண்ணலாம். 10/100 ஆஃப் இது வந்துட்டு 100 லிட்டர்ஸில் வந்துட்டு 10 லிட்டர்ஸ் வாட்டர் இருக்குது. பட் இதில் நம்ம என்ன ரேஷியோவில் வெளியே எடுக்கிறோம்? 2 பார்ட்ஸ் மட்டும்தான் இதிலேருந்து எடுக்க போகிறோம். ஸோ இன்ட்டு 2 ப்ளஸ் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 100 லிட்டர்ஸில் 20 லிட்டர்ஸ் வந்துட்டு வாட்டர் இருக்குது. பட் அதில் எவ்வளோ பார்ட்ஸ் நம்ம எடுக்க போகிறோம்? 3 பார்ட்ஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ இன்ட்டு 3. அதே மாதிரி தான் அடுத்ததில் 100 லிட்டர்ஸில் எக்ஸ் லிட்டர்ஸ் வந்துட்டு வாட்டராக இருக்க போது அதுலேருந்து நம்ம 4 பார்ட்ஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடைச்சிட போகுது. ஓகே, சால்வ் பண்ணலாம். ஸோ எல்லாத்துலேயும் வந்துட்டு by 100 காமனாக இருக்குது. ஸோ by 100 எடுத்தோம் அப்படின்னா இங்கே 1/100 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த 100ம் இந்த 100ம் கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த 9 இங்கே போயிடுவாங்க. ஸோ இன்ட்டு 9 அப்படின்னு வரும். இங்கே 20, இங்கே 60, இங்கே 4x அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 80 வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 108 வரும். ஸோ இந்த 80 இந்த சைடு வருவாங்க. ஸோ இங்கே 28ன்னு வரும். ஸோ 28 ஈக்குவல் டு 4x. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 7 லிட்டர்ஸ். சாரி, அவங்க கேட்டிருக்கிறது பர்சன்டேஜ். சாரி, 7%. எக்ஸோட வேல்யூ என்னது? 7%. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் சி, 7%. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஃபைனல் கொஸ்டின் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் கொஸ்டின் இது. த ரேஷியோ ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் 3 classes கொடுத்துருக்காங்க. 3 கிளாஸ் இருக்காங்க. அதில் வந்துட்டு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றத ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இஃப் 15 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்க்ரீஸ்ட் இன் ஈச் கிளாஸஸ், ஒவ்வொரு கிளாஸஸ்லேயும் 15 ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆனாங்க அப்படின்னா தென் தியர் ரேஷியோ டர்ன்ஸ் இன்டு 13:18:23 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் வாஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஆல் த 3 classes ஒரிஜினலி? அதாவது எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா என்ன கேட்குறாங்க அப்படின்னா 9 பார்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல 9 பார்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நம்ம 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று ஆப்ஷன்லேருந்து போகலாம். லைக் இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன் அப்படின்னா 250 நான் இந்த பார்ட்ஸுக்கெல்லாம் ஈக்குவேட் பண்ணி ஒவ்வொரு வேல்யூ வரும், அதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுருவேன். அதோட 15 ஆட் பண்ணி
கேன்சல் பண்ண அப்படின்னா இந்த ரேஷியோவில் வருதா அப்படின்னு செக் பண்ணுவேன். செக் பண்ணி வந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சராக இருக்க போகுது. பட் அப்படி போட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்து செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸாக போட்டுக்கிறேன். ஸோ ரெண்டு ரேஷியோவாக கம்பேர் பண்ணுவோம். லைக் 2x plus 15 divided by 3x plus 15 which is equal to 13 by 18 அப்படின்னு வரும். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்க போகுது. எக்ஸ்ன்றது என்னது? 1 பார்ட்டோட வேல்யூ. நமக்கு வேணுன்றது 9 பார்ட்ஸ். ஸோ அதிலிருந்து நம்ம ஆன்சர் எடுத்துடலாம். இப்போ சால்வ் பண்ணி பார்க்கலாம். 18 into 2 is 36x plus 18 into 15 180 plus 90. 180 plus 90 is 270. Then 13 into 3 is 39x plus 15 into 13 அப்படின்னும் போது 130 plus 65 அப்படின்னு வரும் 195. இது இந்த சைடு வந்தது அப்படின்னா 3x equal to 75, x is equal to 25. நமக்கு வேணுன்றது 9 பார்ட்ஸ், 9x வேணும். ஸோ 9 into 9 போட்டோம் அப்படின்னா 225. அவ்வளோதான் ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் சி 225. நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்துட்டு ஆவரேஜ் டாபிக் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.